பாரதியின் வசன கவிதை காட்சி. முதற்கிளை இன்பம். இவ்வுலகம் இனியது, இதில் உள்ள வான் இனிமை உடைத்தது. காற்றும் இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்த சுடர்களெல்லாம் மிக இனியன. மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன. உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன. பறவைகள் இனிய, ஊர்வனவும் நல்லன. விலங்குகளெல்லாம் இனியவை, நீர் வாழ்வனவும் நல்லன. மனிதர் மிகவும் இனியவர். ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம், இளமை இனிது, முதுமை நன்று, உயிர் நன்று, சாதல் இனிது. உடல் நன்று, புலன்கள் மிகவும் இனியன. உயிர் சுவையுடையது, மனம் தேன், அறிவு தேன், உணர்வு அமுதம், உணர்வே அமுதம், உணர்வு தெய்வம், மனம் தெய்வம், சித்தம் தெய்வம், உயிர் தெய்வம். காடு, மலை, அருவி, ஆறு, கடல், நிலம், நீர், காற்று, தீ, வான், ஞாயிறு, திங்கள், வானத்த சுடர்கள் எல்லாம் தெய்வங்கள். உலோகங்கள், மரங்கள், செடிகள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீந்துவன, மனிதர் இவை அமுதங்கள். இவ்வுலகம் ஒன்று. ஆண், பெண், மனிதர், தேவர், பாம்பு, பறவை, காற்று, கடல், உயிர், இறப்பு இவை அனைத்தும் ஒன்றே. ஞாயிறு, வீட்டுச்சுவர், ஈ, மலையருவி, குழல், கோமேதகம் இவ்வனைத்தும் ஒன்றே. இன்பம், துன்பம், பாட்டு, வண்ணான், குருவி, மின்னல், பருத்தி இதெல்லாம் ஒன்று. மூடன், புலவன், இரும்பு, வெட்டுக்கிளி இவை ஒரு பொருள். வேதம், கடல்மீன், புயல் காற்று, மல்லிகை, மலர் இவை ஒரு பொருளின் பல தோற்றம். உள்ளதெல்லாம் ஒரே பொருள் ஒன்று. இந்த ஒன்றின் பெயர்தான் தெய்வம். தானே தெய்வம், தான் அமுதம் இரவாதது. எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதுள் உணர்க, தான் வாழ்க. அமுதம் எப்போதும் இன்பமாகுக. தெய்வங்களை வாழ்த்துகின்றோம், தெய்வங்கள் இன்பமெய்துக. அவை வாழ்க, அவை வெல்க. தெய்வங்களே என்றும் விளங்குவீர், என்றும் இன்பமெய்துவீர், என்றும் வாழ்வீர், என்றும் அருள் புரிவீர், என்றென்றும் காப்பீர். உமக்கு நன்று தெய்வங்களே. எம்மை உண்பீர், எமக்கு உணவாவீர், உலகத்தை உண்பீர், உலகத்துக்கு உணவாவீர். உமக்கு நன்று தெய்வங்களே. காத்தல் இனிது, காக்கப்படுதலும் இனிது, அழித்தல் நன்று, அழிக்கப்படுதலும் நன்று, உண்பது நன்று, உண்ணப்படுதலும் நன்று, சுவை நன்று, உயிர் நன்று, நன்று, நன்று. உணர்வே நீ வாழ்க, நீ ஒன்று, நீ ஒளி, நீ ஒன்று, நீ பல, நீ நட்பு, நீ பகை, நீ உள்ளதும் இல்லாததும் நீ, அறிவதும் அறியாததும் நீ, நன்றும் தீதும் நீ, அமுதமும் நீ, சுவை நீ, நீ நன்று, நீ இன்பம். இரண்டாம் கிளை. புகழ். ஞாயிறு. ஒளி தருவது யாது? தீராத இளமையுடையது யாது? வெய்யவன் யாவன்? இன்பம் எவனுடையது? மழை எவன் தருகின்றான்? கண் எவனுடையது? உயிர் எவன் தருகின்றான்? புகழ் எவன் தருகின்றான்? புகழ் எவனுக்குரியது? அறிவு எதுபோல் சுடரும்? அறிவு தெய்வத்தின் கோயில் எது? ஞாயிறு, அது நன்று. நீ ஒளி, நீ சுடர், நீ விளக்கம், நீ காட்சி. மின்னல், ரத்தினம், கனல், தீக்கொழுந்து இவையெல்லாம் நினது நிகழ்ச்சி. கண் நினது வீடு, புகழ் வீரம் இவை நினது லீலை. அறிவு நின் குறி, அறிவின் குறி நீ. நீ சுடுகின்றாய், வாழ்க. நீ காட்டுகின்றாய், வாழ்க. உயிர் தருகின்றாய், உடல் தருகின்றாய், வளர்க்கின்றாய், மாய்க்கின்றாய், நீர் தருகின்றாய், காற்றை வீசுகின்றாய், வாழ்க. வைகரையின் செம்மை இனிது, மலர்கள் போல நகைக்கும் உஷை வாழ்க. உஷையை நாங்கள் தொழுகின்றோம். அவள் திரு, அவள் வியப்பு விழிப்பு தரு